Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்க சத்யம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த மெத்தட்ஸ்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் வந்து டோட்டலாக ஒரு 20 மெத்தட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 20 மெத்தட்ஸும் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலைஸ் சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாங்கிற வேரியபிளில் பைத்தான் லாங்குவேஜ் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். இந்த கேபிட்டலைஸ் மெத்தட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் வேர்டோட லெட்டர் மட்டும் நம்மளுக்கு வந்து கேப்ஸாக மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பைத்தானில் இந்த பி லெட்டர் வந்து ஸ்மாலாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே டேட்டா டாட் கேபிட்டலைஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நம்ம கேப்ஸாக மாற்றி கொடுக்கும். ஸோ இங்கே பாருங்க டேட்டா டாட் கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வர ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அவுட் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஃபைனலாக பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நான் அவுட் அப்படிங்கிற வேரியபிளில் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் F10. ஓகேங்களா? இப்போ ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் வேர்டில் பி அப்படிங்கிற லெட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேப்ஸாக மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபோல்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த கேஸ் ஃபோல்ட் ஃபங்க்ஷன் இப்போ எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ கேஸ் ஃபோல்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ பைத்தான் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கில் கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்மால் லெட்டராக மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் ஃபோல்ட் அப்படிங்கிற மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து பைத்தான் லாங்குவேஜ் ஸ்ட்ரிங்கை டேட்டாங்கிற வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். இப்போ டேட்டா டாட் கேஸ் ஃபோல்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப்ஸாக லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மாலாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பி அண்ட் தென் எல் லெட்டர் வந்து கேப்ஸாக இருந்துச்சு. இப்போ கேஸ்ஃபுல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு அந்த ரெண்டு லெட்டருமே ஸ்மாலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். சென்டர் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு வேர்ட் நம்ம சென்டர் பண்ணணும் அப்படின்னா நம்ம சென்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டேட்டா டாட் சென்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். அண்ட் தென் நம்மளுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அவ்வளோ ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஒரு 50 ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 50 கொடுத்தா போதும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக 50 ஸ்பேஸ் தள்ளி நம்மளுக்கு பைத்தான் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 50 ஸ்பேஸ் தள்ளி நம்மளுக்கு பைத்தான் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கவுண்ட் அப்படிங்கிற மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ கவுண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு பேரா இருக்குன்னா அந்த பேராவில் ஒரே லெட்டர் வந்து எத்தனை டைம் இருக்கோ ஸோ அந்த லெட்டர் மட்டும் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் தென் பைத்தான் லாங்குவேஜ் சொல்லி 2 டைம் நான் பைத்தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ டேட்டா டாட் கவுண்ட் மெத்தடில் நீங்கள் பைத்தான் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேர்டு வந்து அந்த பேராவில் எத்தனை டைம் இருக்கோ ஸோ அந்த டைம்ஸ் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கவுண்ட் அப்படிங்கிற மெத்தட். இப்போ பாருங்க ஜஸ்ட் இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தா நமக்கு வந்து 2ன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பைத்தான் அப்படிங்கிற வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த லைனில் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 டைம்ஸ் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ஸ் வித் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்ஸ் வித் அப்படின்னா அந்த லைனோட எண்டில் நம்மளுக்கு எந்த லெட்டர் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து டேட்டா டாட் என்ஸ் வித் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் நான் வந்து டாட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணுறேன். டாட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ட்ரூன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் லெட்டரில் நம்மளுக்கு வந்து டாட் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் டாட் அப்படிங்கிற சிம்பிள் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டாக டாட் இருக்குது ஆனால் நமக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ஸ் வித்தில் நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் இருக்குது. ஸோ இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாட் ரிமூவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ஸ் வித்தில் ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனில் நமக்கு லாஸ்ட்டில் என்ன லெட்டர் இருக்கோ அந்த லெட்டர் இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் மெத்தட் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம கொடுக்குற லெட்டரை வந்து லெட்டரோ இல்லை வேர்டோ நமக்கு எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பைத்தான் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து டேட்டா வேரியபிள் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன். அப்போ டேட்டா டாட் ஃபைண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப இங்கே வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுற பாருங்களேன் நம்மளுக்கு வந்து 7th பொசிஷன் சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 7th பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா 1 2 3 4 5 6 அண்ட் தென் 7. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7th பொசிஷன் சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இதான் வந்து
find அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபார்மேட் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் வித்தின் கர்லி ப்ராக்கெட் கொடுத்தா மட்டும் போதும். நம்மளுக்கு அந்த கர்லி ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து பிளேஸ் ஆகும். ஓகேங்களா, இங்கே பாருங்களேன், பைத்தான் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 வேர்டுக்கு இடையில நம்மளுக்கு கர்லி ப்ராக்கெட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜஸ்ட் டேட்டா டாட் ஃபார்மேட் நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் டபுள் கோர்ஸில் இஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த கர்லி ப்ராக்கெட் எங்கே இருக்கோ அந்த பிளேஸில் நம்மளுக்கு இந்த இஸ் அப்படிங்கிற வேர்டு வந்து பிளேஸ் ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் இஸ் பக்கத்தில் ஜஸ்ட் வந்து ஏ மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா பைத்தான் இஸ் லாங்குவேஜ் சொல்லி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைத்தான் இஸ் லாங்குவேஜ் சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன வேர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த வேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வித்தின் கர்லி ப்ராக்கெட்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தட். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சேம் ஒரு லெட்டரோ ஒரு வேர்டோ நம்மளுக்கு எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சேம் வந்து பைத்தான் லாங்குவேஜ் ஸ்ட்ரிங்கில் நான் வந்து இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனோட பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ அந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பொசிஷன் மட்டும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ சேம் நம்மளுக்கு இந்த ஃபைன் ஃபங்க்ஷன் மாதிரி தான் நம்மளுக்கு இந்த இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7 அப்படிங்கிற பொசிஷன் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இண்டெக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வேர்டோ ஒரு லெட்டரோ நம்மளுக்கு எந்த பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டிஜிட் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ இஸ் டிஜிட் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து நம்பராக இருக்கிறத நம்ம செக் பண்ணலாம். சரிங்களா, ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இஸ் டிஜிட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாங்கிற வேரியபிளில் ஜஸ்ட் 3 4 3 2 3 சொல்லிட்டு நான் வந்து நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து டேட்டா டாட் இஸ் டிஜிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த டேட்டாங்கிற வேரியபிளில் வேல்யூ வந்து டிஜிட்டாக இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரூன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இந்த வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே டிஜிட்டலாக இருக்குது. ஸோ இன்கேஸ் ஏதாவது உங்களோட லெட்டர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க எஸ் நான் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஏன்னா இந்த மெத்தட் வந்து இஸ் டிஜிட் அப்படிங்கிற மெத்தட்னால ஜஸ்ட் நமக்கு டிஜிட் மட்டும் தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் அகைன் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த டிஜிட் பக்கத்தில் லெட்டர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் லோவர் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இஸ் லோவர் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற வேர்ட் வந்து ஸ்மால் லெட்டராக இருக்கா இல்லையா செக் பண்ணலாம். ஸ்மால் லெட்டராக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இஸ் லோவர் மெத்தட் வந்து ட்ரூ அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டராக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்த வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்மால் லெட்டர் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இஸ் லோவரில் ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பைத்தானில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் நான் வந்து கேப்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஸோ தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் அப்பர் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஸ்லோவர் மெத்தட் மாதிரி தான் இந்த அப்பர் மெத்தடும். ஸோ லோவர் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த லெட்டர் ஃபுல்லாகவே லோவராக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ அப்பர் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த லெட்டர் ஃபுல்லாகவே அப்பராக இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க நான் பைத்தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் பி அப்படிங்கிற லெட்டர் மட்டும் கேப்ஸாக இருக்குது, மற்ற லெட்டர் எல்லாமே ஸ்மாலாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேர்டை நான் ஃபுல்லாக கேப்ஸாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பைத்தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போ இஸ் அப்பர் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஃபுல்லாகவே அப்பர் கேஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இன்கேஸ் ஒரு லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் இருந்தாலும் நம்மளுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் தான் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ டேட்டாங்கிற வேரியபிளில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ப்ரோக்ராம் சொல்லிட்டு நான் வந்து இண்டிவிஜுவலாக நான் வந்து ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 லெட்டருக்கு இடையில நமக்கு அந்த ஸ்டார் அப்படிங்கிற சிம்பிள் வந்து ஜாயின் ஆகும். ஓகேங்களா, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் நான் கொடுத்துட்டு டாட் ஜாயின் மெத்தட் நான் கால் பண்ணுறேன். இப்போ ஜாயின் மெத்தடில் வந்து டேட்டாங்கிற வேரியபிளை நான் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 லெட்டருக்கு இடையில நமக்கு அந்த ஸ்டார் அப்படிங்கிற லெட்டரை வந்து நமக்கு வந்து பிளேஸ் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைலை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்டார் ப்ரோக்ராம்ஸ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இன்கேஸ் நான் வந்து ஒரு லெட்டர் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெட்டருக்கு இடையில நம்மளுக்கு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ அங்கே ஸ்டார் கமா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் லாங்குவேஜ் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ லாங்குவேஜ்
இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுற அப்படின்னா நம்மளுக்கு பைத்தானுக்கு அப்புறமா ஸ்டார் பிரிண்ட் ஆகும் அண்ட் தென் ப்ரோக்ராமிங்க்கு அப்புறமா ஸ்டார் வந்து பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தா பைத்தான் ஸ்டார் அண்ட் தென் ப்ரோக்ராமிங் ஸ்டார் லாங்குவேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாயின் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம இந்த மாதிரி ஒரு லெட்டர் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோவர் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லோவர் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லெட்டர் வந்து கேப்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்மாலாக மாற்றி கொடுக்கும். ஸோ அதான் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் அப்படிங்கிற மெத்தட். ஜஸ்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாங்கிற வேரியபிளில் பைத்தன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து நான் கேபிட்டலாக கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கேபிட்டல் லெட்டரை ஸ்மாலாக மாற்றி கொடுக்கும் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா லோவர் அப்படிங்கிற மெத்தட். அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ அப்பர் மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மால் லெட்டராக இருந்துச்சுன்னா அப்புறம் மாற்றி கொடுக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டராக இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து நம்மளுக்கு கேபிட்டலாக மாற்றி கொடுக்குது ஓகேங்களா. ஸோ இதான் வந்து அப்பர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து டேட்டாங்கிற வேரியபிள் வந்து பைத்தான் லாங்குவேஜ் சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே டேட்டா டாட் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த பைத்தான் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக நம்மளுக்கு ஜாவா அப்படிங்கிற வேர்டு வந்து ப்ளேஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ரீப்ளேஸ் அப்படிங்கிற மெத்தட். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைல் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாவா லாங்குவேஜில் நம்மளுக்கு பிரிண்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜாவாக்கு பதிலாக நீங்கள் ஏதோ ஒரு வேர்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வேர்டு நம்மளுக்கு ப்ளேஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் வந்து HTML நான் கொடுக்குறேன். ஸோ HTML கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு HTML லாங்குவேஜ் நம்மளுக்கு பிரிண்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இங்கே வந்து டேட்டா வேரியபிள் வந்து பைத்தான் லாங்குவேஜ் சொல்லிட்டு நான் ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன். அப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் தனியாகவும் லாங்குவேஜ் தனியாகவும் ஸ்பிட் ஆகி பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு டேட்டா டாட் ஸ்பிட் மெத்தட் நான் கால் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிற வேர்ட் தனியாகவும் லாங்குவேஜ் அப்படிங்கிற வேர்ட் தனியாகவும் பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிட் அப்படிங்கிற மெத்தட். நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து பைத்தான் லாங்குவேஜ் சொல்லிட்டு நான் 2 ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன். இப்போ 2 ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மாலாக தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ நீங்கள் டைட்டில் ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணால் போதும் நம்மளுக்கு ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு வந்து கேப்ஸாக மாற்றி கொடுக்கும் ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பைத்தான் அப்படிங்கிற வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாக மாறி இருக்கும். அந்த லாங்குவேஜ் வேர்டுங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு வந்து கேப்ஸாக மாறி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைட்டில் அப்படிங்கிற ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ட் வித் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு லைனோட ஃபர்ஸ்ட் லெட்டரில் நம்ம கொடுக்குற லெட்டர் வந்து இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுக்குற லெட்டர் வந்து ஒரு லைனோட ஃபர்ஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் வந்து பி லெட்டர் நான் கேப்ஸாக நான் கொடுக்குறேன். ஸோ இந்த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதில் இல்லை ஓகேங்களா. ஏன்னா ஸ்மால் லெட்டர் தான் அங்கே இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து ஃபால்ஸ்னு சொல்லி பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. அங்கே பாருங்க ஸ்டார்ட் வித்ல ஃபால்ஸ் சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இந்த லெட்டர் நான் கேப்ஸாக மாற்றிக்கிறேன். ஸோ கேப்ஸாக மாற்றி இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஸ்டார்ட் வித் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைனோட ஃபர்ஸ்ட் லெட்டரில் அதாவது ஃபர்ஸ்ட்டில் நம்ம கொடுக்குற லெட்டர் வந்து இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறதா வந்து ஸ்டார்ட் வித் அப்படிங்கிற மெத்தட் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்துட்டோம் ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ப்ளஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி வந்து ஒர்க் ஆகும் சொல்லிட்டு நம்ம 1 by 1 இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோக்கான சோர்ஸ் கோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி விசிட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.